அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மோட்டோ விளாக் வீடியோ தாங்க போகிறோம். திருவண்ணாமலையிலேருந்து இன்றைக்கி நம்ம வாகரைக்கு தாங்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. இப்போ இந்த வாரங்க இருக்குது நேராக போனோம்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நேராக போனோம்னா கொழும்பு ரோடு அது. ஸோ இதில் லெஃப்ட்டில் போனோம்னு சொன்னால் தான் நமக்கு மட்டக்களப்பு ரோடு, வெட்டிக்கலை ரோடு. இதுதான் 100 கிலோமீட்டர் தானே. 100 கிலோமீட்டர் போயிட்டு இன்னொரு 50-60 கிலோமீட்டர் வந்துடலாம் இந்த லிட்டர் பெட்ரோலில். கியூஆர் இல்லாமல் எங்கேயாவது பெட்ரோல் அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அப்படி அடிக்க முடிஞ்சால் ரொம்ப நல்லது. திருவோணமலையில் இருக்க ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேட்டெல்லாம் பறக்கும். பயங்கரமாக இருக்குங்க இந்த இடமே. எனக்கு தெரிஞ்சு இதுதான் இலங்கையில் மிக நீளமான கடல் பாலம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பாலத்தை போட்டால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு வியூவில் அப்படியே ரைட் பண்ணும்போது என்ன ஒரு சுகமாக இருக்குது. எவ்வளோ தூரம் நமக்கு பெட்ரோல் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டியோவில் செக் பண்ண போகிறோம். இன்னைக்கெல்லாம் சரியான காற்றா இருக்குது. நம்ம அதை கவனிக்காமல் போனோம்னா வயலுக்குள்ளே தான் போகிறது. இப்போ கவனமாகவே போய்க்கலாம், நிதானமாக போய்க்கலாம். ஒரு மொபிட்டல் ரீலோட் போடுறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட வேண்டியது இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. ஸோ முன்னாடி ஒரு டவுன் இருக்கும். அந்த டவுனில் பார்க்க சொன்னாங்க. அது என்ன டவுன்னு தெரியலை. அநேகமாக பாளையத்தெல்லாம் தாண்டி வந்துட்டேன். அது பாளையத்தூர் டவுனா என்ன டவுன்னே தெரியலைங்க. ஸோ போய் பார்க்கலாம், அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், நான் ரீலோட போட்டு அதுக்கு பிறகு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஒரு 4-5 இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நிறுத்தி எலும்பி போயிட்டு கேட்டு விசாரித்து மறுபடியும் இன்னொரு பைக் எடுத்துகிட்டு வரணும். அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி போனால் செக் பண்ண மாதிரி தெரியலை. 4-5 இடத்துல நிப்பாட்டி போகும்போது நம்ம மறுபடியும் டெஸ்ட்லேருந்து இன்னொரு பிக்கப் பண்ணி போகணும். அதனால் மைலேஜ் கொஞ்சம் அடி வாங்கும். காத்தான காற்றுங்க. ஐயோ முடியலை. சூறாவளியிலேருந்து மாட்டிக்கிட்டேன்னோ தெரியலை. சரியான மாதிரி காற்றா இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நேராக போனால் தான் மட்டக்களப்பு போகணும். ஸோ இப்படியே இந்த இடத்துல எங்கேயாவது கடைகள் இருக்கான்னு பார்க்க ரீலோட் போடுறதுக்கு. எனக்கு ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்கு. வேணாம், முன்னாடியே போய் பார்த்துட்டு வரும். இங்கேனா கடைகள் இருந்துச்சு. ஒரு ரீலோட் போடுறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் வரையில் தான் இருக்கும். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 மணி தாங்க ஆகுது. அதனால தான் கடையெல்லாம் மூடி இருக்குது. ஒரு ரீலோட் ஒன்று போட்டுக்கிறதுக்கு வசதி இல்லாமல் போச்சு. எங்கே போய்ட்டு ரீலோட் போடுறதுன்னு ஒன்றும் புரியலை. என்ன பண்ணுறது? எனக்கும் இல்லை ரீலோடு. இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு தான் ஸோ போட சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது? காசையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நான் வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் என்னோட ஒரு எப் ஒன்று இருக்குது ரீலோட் போடுறதுக்கு. அந்த எப்பில் தான் போடுவேன். ஒரு 2 நாளாக எப் வேலை செய்யலை. அதனால் நான் ரீலோட் போடலை. கடையில் சரி போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்கி எடுத்தேன். பட் எங்கேயுமே போடுறதுக்கான ஒரு கடைகளே கிடைக்கவே இல்லைங்க. இங்கேயும் காத்தாதாங்க இருக்குது. இப்போயாவது காற்று நிற்கும்னு பார்க்குறேன். நிற்கிற மாதிரி இல்லை. எல்லாமே வயல் ஏரியா தாங்க. பாருங்க, மாடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு. இப்போ நம்ம வட்டவானுக்கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. ஒரு மாதிரி தேடி பிடிச்சி விசாரித்து ஒரு மாதிரி ரீலோட்டை போட்டுட்டேன். நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ அதை அசால்ட்டாக போயிடலாம். கல்முனை பஸ் இங்கே தான் நிற்கிது. டீ குடிக்கிறதுக்கான இடமும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஏதோ சூறாவளின்னு தாங்க நினைக்கிறேன். சரியான மாதிரி காற்றா இருக்குது. வேகமாக போகவே முடியலைங்க. கொஞ்சம் காற்று நின்றதோடு தான் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியுது. அப்படியே பைக்கை தள்ளிக்கிட்டு போகுது காற்று. அந்த மாதிரி ஒரு காற்று. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மரங்கள்லாம் குறவு. காற்று சின்ன காற்றா இருந்தாலும் அது பெரிய அளவில் வந்து நம்மளை தாக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக இதெல்லாம் யானை காடை தாங்க. யானை காடுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கும். இந்த டைம் எப்படி யானைனா வராது. இந்த ரோட்டில் யானை வராது. ரோட்டு நேராக இருக்குது. பட் வேகமாக போக தான் முடியலை. நம்ம இப்போ வேகமாக போனோம்னு சொன்னால் அங்கேருந்து பெரிய லொரி எதுவும் வந்துச்சுன்னா அதுவும் வேகமாக போகும். அந்த காற்று அப்படியே பட்டதோட பைக் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எல்லாம் அப்படியே ஆடுது. வாரங்க அப்பா எப்படி காற்று பார்த்தீங்களா? உங்களுக்கு மைக்கு சத்தத்துலேயே விளங்கிருக்கு எவ்வளோ பெரிய காற்றுன்னு. வேகமாக போகிறது வந்து சேஃபே கிடையாது. இதுதான் மெதுவாக போய்கிட்டு இருக்கேன். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வாகரைக்கு இன்னும் நமக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆக்சுவலாக வாகரைக்குள்ளே தான் இருக்கும். நம்ம லொக்கேஷனுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா போக வேண்டிய இடத்துல இருந்த வேலை பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன முக்கியமான வேலையாக தான் வந்தேன். ஸோ என்ன வேலை அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு
இன்னும் அடுத்தடுத்த வீடியோங்களில் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன வேலை அப்படிங்கிறதெல்லாம், எங்கே போய்க்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பயணம் ஒன்று போக இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டமாவடிக்கு போகிற இருக்குது. ஸோ ஓட்டமாவடிக்கு போகணும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாட்டன் வாங்குறதுக்காண்டி அங்கே போய்க்கிருக்கோம் ஓட்டமாவடிக்கு. இந்த ஏரியாவில் எங்கேயுமே ஒரு கடவுன்னே இல்லைங்க. ஸோ எப்படியுமே நம்ம ஓட்டமாவடிக்கு போனால் அங்கே தான் போய்ட்டு வாங்கலாம். இங்கே எங்கேயுமே கடைங்க இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாங்க நான் திருவண்ணாமலையிலே அதை வாங்கியிருக்கணும், வாங்க மிஸ் பண்ணிட்டேன். அப்படியா இல்லை, ஏன்னா நான் வெளிலனே வந்துட்டேன், நேரத்தோடு வந்தனால கடைகள்லாம் மூடி, அதனாலே வாங்கிக்க முடியலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டமாவடி தான் போக இருக்குது. ஒரு 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இன்னும் போகணும். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா கேமராவிலேயே சார்ஜ் இறங்க போகுது. vlog எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் என்ன அடைஞ்சி அப்படிங்கிறதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறேங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வாகரை போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாண்டி வந்துட்டோம். பாருங்கள், இங்கேயும் ஒரு பாலம், இதுவும் கடலுக்கு மேலே ஒரு பாலம் தான். கடலாம் குளம், அது குளம் வந்து கடலில் சேருதுன்னு நினைக்கிறேன் ஏதோ. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டமாவடிக்கு போகிறது தான் பிளானே. இப்போ வந்த இடம் எங்கேயோ, இப்போ போக போகிற இடம் வேறு எங்கேயோ. அடடா, கண்ணாடியில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு 20 கிலோமீட்டர் போக வந்துருச்சுங்க. போகிறது 20, வர்றது 20, ஒரு 40 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஐயோ சிட், என்ன பண்ணேன், போயிட்டு தான் வரணும். பட் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இந்த பெட்ரோல் விலைனால தாங்க கொஞ்சம் ஒரே பயமாக இருக்குது. இப்போயே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுல் டேங்க் இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம பாடு போயிட்டு வரலாம். இருந்தாலுமே இப்போ ஒரு 400 500 போது ஒரு லிட்டர் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல, இப்போ வேலையை சரியாக செய்யணும் மாதிரி தான் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். வேலைன்னு சொல்கிறேன், என்ன வேலைன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ யோசிப்பீங்க. கண்டிப்பாக அதை சொல்கிறேங்க. நம்ம ஒரு கேமராவோ இல்லைனா ஒரு ஃபோனோ வாங்கினது பிறகு, அதாவது ஐஃபோன் சரி, இல்லைனா கோப்ரோ இல்லைனா எக்ஷன் கேமரா, அது ஏதாவது ஒரு கேமராவை வாங்கி முடிச்சதோடு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் நான் என்ன வேலை செய்கிறேன் என்ன அப்படிங்கிறதுலாம். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைய அப்டேட்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் போக நீங்கள் பார்ப்பீங்க. சரியாக நமக்கு இன்னும் ஓட்டமாவடிக்கு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. வாகரை போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாண்டி வந்துட்டோம். 20 கிலோமீட்டர் நமக்கு ஒரு எப்படியும் 30-40 நிமிஷம் எடுக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன பிரச்சனை, இங்கே ஒரு கடவுன் இல்லைங்க, ஒழுங்கான கடவுன். ஒரு எலக்ட்ரிக் சாமானை தான் வாங்கணும். அது வாங்குறதுக்கான ஒரு சரியான கடவுன்னு இங்கே இல்லைங்க. ஓட்டமாவடிக்கே தான் போயே ஆகணும், வேறு செய்ய வழியே இல்லை. வாங்கிட்டு நம்ம ரிட்டர்ன் வரலாம். ஓகேங்க, நம்ம போயிட்டு ஓட்டமாவடியில் அந்த ஒரு திங்ஸை வாங்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வாகரைக்கே வரணும். வாகரைக்கு வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் யோசிக்கணும். நம்ம இங்கேருந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இன்னொரு இடத்துக்கு போக இருக்குன்னு சொல்லி, அங்கே போகிறதா இல்லைனா மறுபடியும் ட்ரிங்கோக்கே போகிறதா அப்படிங்கிறத இங்கே வந்த பிறகு தான் யோசிக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:45 ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆகும் என்னன்னு தெரியலையே. போயிட்டு வரும்போதே 12 மணி ஆயிரும். 12 மணிக்கு தான் நான் இங்கே வருவேன்னு நினைக்கிறேன். என்னோட சின்ன ஒரு மிஸ்டேக் தான். நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கணும், பட் வாங்கி வைக்கலை. இருக்குன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ இல்லாமே போயிடுச்சு. சரியாக நமக்கு இன்னும் ஓட்டமாவடிக்கு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இந்த காற்று இன்னும் நிற்கலை. இன்றைக்கும் ஃபுல்லாகவே காற்றுன்னு தான் நினைக்கிறேன். பேசுகிறது கிளியராக விளக்குதோ தெரியலை கைஸ். ரொம்ப சத்தமாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். பெஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டும் வாங்கணும், கேமரா வாங்கணும், எல்லாத்தையும் கொஞ்சம் வாங்குவோம். கண்டிப்பாக எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வா பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் வியூ வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாகவே காஞ்சி போய் தாங்க இருக்குது இந்த ஏரியாவே. ஓட்டமாவடிக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி போனதே இல்லை, பஸ்ஸில் தான் வந்திருக்கேன். ஸோ பைக்கில் இதுதான் லாங் ட்ரிப்புன்னே நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் பைக்கில் போனதே கிடையாது. அதுவும் நான் ரைட் பண்ணிட்டு போனதே இல்லை. இதுதான் பெஸ்ட்டு தடவை. அதுவும் ஸ்கூட்டியில் தான் போகிறேன். அதுதான் ஒரு ஆச்சரியமே. நிறைய பேர் கேட்பீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலே இப்போ நம்ம பெட்ரோல் அடித்ததுலேருந்தே ஒரு எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் பார்க்கலாம். 68 கிலோமீட்டர் பெட்ரோல் அடித்ததுலேருந்து. அதுக்கு முன்னுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 40 கிலோமீட்டருக்கு பிறகு தான் பெட்ரோல் அடித்தேன். ஸோ எப்படியுமே ஒரு இப்போதைக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே இப்போ ரைட் பண்ணிட்டு வந்துட்டேன். கஷ்டமாக இருக்கா அப்படின்லாம் கேட்பீங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய ஒரு கஷ்டம் இல்லை, பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு இல்லை.
எப்படியுமே நார்மலாக நான் மற்ற பெரிய பைக்கெலாம் ஓட்டியிருக்கேன். ஸோ பெரிய பைக்கெல்லாம் ஓட்டும் போது எப்படி ஒரு கஷ்டம் இருக்கும், அதே கஷ்டம் தான் இதுலேயும் இருக்குது. பட்டு ஸ்கூட்டிங்கிறதுனால இப்படி மட்டும் வித்தியாசமான ஒரு கஷ்டம்ன்றது வந்து எதுவுமே இல்லை. ஒருத்தர் சொன்னாங்க இடுப்பு வலிக்கும் கை வலிக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது என்னடா இது திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு ஏற்றம், ஒரு மலைக்கு மேலே ஏறின மாதிரிக்கு. அடாடா என்னடா இது எப்படி இருக்கு, வேற லெவலில் இருக்குங்க. இந்த காத்தடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மென்டலாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஆட்டம் காற்றுக்காரே தான் அந்த மாதிரி ஆடுது. சரிங்க, கேமராவும் ஓப்பன் ஆக போது நான் ஓட்டமாடிக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று போடுறேங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா ஓட்டமாடி வந்துட்டோம். உங்களுக்கு இந்த ரவுண்டோட பார்த்தாலே இறங்கிடுவோம் எந்த இடம்னு சொல்லி. ஸோ ஓட்டமாடி வந்துட்டோம். இதுக்கு பிறகு அந்த சாமானை தேடி அலைஞ்சி பிடிச்சி வாங்கிட்டு போக தான் இருக்குது. பாருங்க, பார்க்கலாம் இங்கே இருக்குது என்னன்னு சொல்லி. ஓகேங்க, வீடியோ எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓட்டமாடிக்கு வந்ததோட வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ என்ன ஒரு முக்கியமான ஒரு சாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அது வேறு எதுவுமே இல்லைங்க, கொஞ்சம் இருங்க காட்டுறேன் என்னன்னு. ஸோ இது பார்த்தீங்களா, இந்த ஒரு சின்ன டப்பியை வாங்குறதுக்கு தான் அவ்வளோ தூரம் ரைட் பண்ணி வந்தேன். கிட்டத்தட்ட வாகரையிலேருந்து ஓட்டமாடிக்கு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, அவ்வளோ இருக்கும். கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் ஒரு 30 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன டப்பா வாங்குறதுக்காண்டி தான் நான் வந்தேன். ஸோ இது என்ன டப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தா தெரியும், தெரியுதா? ஸோ இந்த டப்பா தாங்க. இந்த டப்பா பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் காம்பவுண்ட். அது பார்த்தீங்கன்னா இது என்னதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, கம்ப்யூட்டரில் ப்ரொசஸருக்கு மேலே வைக்கிற தேர்மல் பேஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ இது தான் முக்கியமாக தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஸோ இதை வாங்குறதுக்காண்டி தான் அங்கே வந்தேன். கிட்டத்தட்ட திருவோணமலையிலே இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா அங்கே விசாரிக்கலை. இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி வந்தேன். பார்த்தீங்கன்னா நான் வந்ததோ வெள்ளிக்கிழமை சரியாக 12 மணியோட கடைகளும் மூடிட்டாங்க ஓட்டமாடியில். என்னடா செய்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கு பிறகு ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேரிங் பண்ணுற ஒரு கடையில் தான் இது வச்சுருந்தாங்க. அங்கே இருக்காதுன்னு சொல்லி ஒரு டவுட்டில் தான் கேட்டு பார்த்தேன். நல்ல வேலை, அவங்க ஏதோ மதர் போர்டு ஏதோ செய்வாங்களா, ரிப்பேர் பண்ணுவாங்களா, அதுக்காக வேண்டி வச்சுருந்துருக்காங்க. அவங்ககிட்ட வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ இதை தேடி பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் 3 ஹவர் பார்த்தீங்கன்னா இதனாலே வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் ஏற்கனவே இதை வாங்கி வச்சுருக்கணும். அது என் மேலே ஒரு பெரிய மிஸ்டேக் தான். இது என்னத்துக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு போக போக நான் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவே ஒன்று தந்துடுறேன், நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்றாகலையில் தான் இருக்கோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஓட்டமாடிக்கு வந்து மறுபடியும் வாகரைக்கு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் நான் அங்கேருந்து கிளம்பி நம்ம முன்றாகலைக்கே வந்துட்டேங்க. கிட்டத்தட்ட ஓட்டமாடியிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர், 150 160 கிலோமீட்டர் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு நான் வேலை முடிக்கும்போது. அப்புறம் வாகரையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு 4 மணிக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே வரும்போது சரியாக நைட்டு 7:30 மணிக்கு முன்றாகலைக்கு வந்துட்டேன். முன்றாகலைனா வீட்டுக்கே வந்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்றாகலையில் தான் இருக்கோம். ஒரு 2, 3 நாளைக்கு. இன்றைக்கி சனி, ஞாயிறு, அதுக்கு ஒரு திங்கட்கிழமை ஒரு லீவ் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் லீவில் நம்ம ஊரில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி வந்தேன். ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க வீடியோ தான் வரும். ஒரு 2, 3 விளாக் எடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ஆகும்னு சொல்லி தெரியல. எல்லாரும் கேட்பீங்க ஏன்டா மோட்டோ விளாக் பண்ணலாம் அங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கேமரான்னு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் 1 ஹவர் வீடியோ எடுக்கலாம் ஃபுல்லாக எடுக்கிறதா இருந்தால். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேட்டரி காலியாகி ஓப்பாயிருச்சு. அதுக்கு பிறகு எடுக்கவும் முடியலை. நமக்கு லேட்டாகவும் ஆயிடுச்சு. ஃபுல்லாக யானை காட்டில் வேறு வரணும். இருட்டிடுச்சுன்னு சொன்னால் அது அதை விட பெரிய தலைவலி கேஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெஸ்ட் ரைடு. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நான் இவ்வளோ தூரம் ரைட் பண்ணி போனதே இல்லை. கார்லாம் ரைட் பண்ணி போயிருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப தூரமாக ஓட்டிட்டு போயிருக்கேன். பைக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. அதுவும் ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்ததே இல்லை. கிட்டத்தட்ட நேற்று ஒரு நாள் மட்டுமே 310 கிலோமீட்டருக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ரைட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்தேன். இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக அவ்வளோ தூரம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு சொன்னால் கழுத்து மட்டும் கொஞ்சம் வலிக்க துவங்கிச்சு. ஏன்னா ஹெல்மெட்டை போட்டு ஒரே ஆங்கிள் இப்படியே பார்த்துக்கிட்டே வந்ததுனால கழுத்து மட்டும் லைட்டாக வலிச்சிச்சு. மற்றபடி எந்த ஒரு பெயினுமே இல்லை. பெக் பெயின் சொன்னாலும் அது பெருசாக அவ்வளோ தூரம் இருக்கல. நான் கிட்டத்தட்ட அந்த 150, 60 கிலோமீட்டருமே எங்கேயுமே நிப்பாட்டலை. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பரவாயில்ல, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. சொல்கிற அளவுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு நம்ம இங்கே முன்றாகலேருந்து வர வீடியோ தான் வரும். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மோட்டோ விளாகிங் லவ்வர்ஸ் மற்றும் பைக் லவ்வர்ஸ் யாரும் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கைஸ். ஏதாவது நம்ம ஒரு சாதனை படைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெறியில் தான் இருக்கேன். யூடியூப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல.
ஓகே ஸ்குவாட், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஓகேங்க, இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அடுத்தடுத்த ரைட்லாம் போவோம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். ஓகே, பாய்.